ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 133 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.93% நெகட்டிவ்ல 14,238ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 31 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.10% பாசிட்டிவ்ல 31,198ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிலையன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது ஆக்சுவலாக இன்னைக்கு நிஃப்டி வந்து ரொம்பவே ஃபால் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து நிஃப்டியோட ஹெவி வெயிட்டேஜான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட 5 to 6% ஃபால் ஆனது தான். ஸோ இப்படி இருக்கிறப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபால் ஆனதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்ப ஆக்சுவலாக இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் 12.5% க்ரோ ஆயிருந்தது. அண்ட் அதே போல் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிஷனில் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 37% க்ரோ ஆயிருந்தது. அண்ட் ஆக்சுவலாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரெவன்யூ வந்து ஓரளவு கம்மியாக இருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கம்மியானதுனால அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பெட்டராக தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஸ்டாண்டலோனாக வந்து செக்மெண்ட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ அவங்களோட டிஜிட்டல் சர்வீசஸை தவிர வேற எந்த செக்மெண்ட்டும் வந்து இந்த வாட்டி ரெவன்யூ க்ரோத் காட்டலை. அதாவது அவங்களோட டிஜிட்டல் சர்வீசஸோட ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் 33% க்ரோ இருந்தது. ஆனால் ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ் வந்து 30% டவுன் ஆயிருந்தது. அண்ட் அதுவே ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட 51% டவுன் ஆயிருந்தது. அண்ட் அதே போல் அவங்களோட ரீட்டைல் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% டவுன் ஆயிருந்தது. ஸோ இப்படி ஓவராலாக பார்க்குறப்போ அவங்களோட டிஜிட்டல் சர்வீசஸை தவிர வேற எந்த செக்டாருமே இந்த வாட்டி பர்ஃபார்மன்ஸ் காட்டாததுனால இது வந்து மார்க்கெட்டில் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய கீ ட்ரிகர்ஸ்னு பார்க்குறப்போ அவங்களோட அஃபோர்டபுள் 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஏன்னா அந்த 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் 2G சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுவாங்க. அண்ட் அதே போல் அவங்களோட ஜியோ மார்ட் ரீச்சும் வந்து நம்ம அடுத்து கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் அதே போல் அவங்களோட ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ் அண்ட் கேஸ் பிஸ்னஸ் எல்லாமே நல்ல பிக்கப் ஆகுதான்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கரேஜஸ் என்னவோ ஸ்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பை ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் டார்கெட் ப்ரைஸும் வந்து அரௌண்ட் 2300ல மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து நம்ம கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட Q3 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் 16.8% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதே போல் அவங்களோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் 16% க்ரோ ஆயிருக்கு. ஸோ அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே நல்லாவே பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் அதுவே அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் பார்க்குறப்போ அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படி மோரட்டோரியம் பீரியடுக்கு அப்புறமா அந்த பேட் லோன்ஸை இன்க்ளூட் பண்ணாமல் பார்க்குறப்போ அவங்களோட கிராஸ் என்பிஏ வந்து இந்த குவார்ட்டரில் 2.26% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே போன குவார்ட்டரில் 2.55% இருந்திருக்கு. அண்ட் அதே போல் அவங்களோட நெட் என்பிஏ வந்து இந்த குவார்ட்டரில் 0.5% இருக்கு. அண்ட் அதுவே போன குவார்ட்டரில் வந்து 0.64% இருந்திருக்கு. அண்ட் அதுவே மோரட்டோரியம் பீரியடுக்கு அப்புறமா வந்த பேட் லோன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி பார்க்குறப்போ அவங்களோட கிராஸ் என்பிஏ வந்து இந்த குவார்ட்டரில் 3.27 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே போன குவார்ட்டரில் 2.7% இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் அவங்களோட நெட் என்பிஏ வந்து இந்த குவார்ட்டரில் 1.24% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே போன குவார்ட்டரில் 0.74% இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரோஃபார்மா என்பிஎஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரோஃபார்மா என்பிஎஸ்ன்றது மோரட்டோரியம் பீரியடுக்கு அப்புறமா அந்த பேட் லோன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி பார்க்குறப்போ அதை வந்து ப்ரோஃபார்மா என்பிஎன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோஃபார்மா என்பிஎஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஆனால் மற்ற பேங்க்ஸ் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பந்தன் பேங்க் ரிப்போர்ட் பண்ண ப்ரோஃபார்மா என்பிஎஸ் அளவுக்கு இல்லை. அண்ட் அதுவே அவங்களோட ஓவரால் டெபாசிட்ஸ் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ 1.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ வந்து 58.9% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸில் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வழியாக டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 58.9% இந்த குவார்ட்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே போன வருஷம் இதே குவார்ட்டரில் அவங்களோட காசா ரேஷியோ வந்து 53.7% இருந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட காசா ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு லோ காஸ்ட் மணி வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மணி வச்சு ஆப்வியஸாக அவங்க லோன் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அப்போ அவங்களோட அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா அதாவது லோன்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 4.5% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 1.23% வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது.
ஆனால் அவங்களோட அசெட் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குது. ஓகே, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டூ வீலர் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ரியாக்ட் இருந்தது. அதாவது ஹீரோ மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக ரேஸ் இருந்தது இன்னைக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து லாஸ்ட் வீக் பஜாஜ் ஆட்டோ அவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால அவங்களோட ஷேர் ப்ரைஸும் நல்லாவே ரேஸ் இருந்தது. ஸோ அப்படி பார்க்குறப்போ மற்ற டூ வீலர் ஸ்டாக்ஸும் இதே போல தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற பாசிட்டிவ் ஹோப்ஸில் இவங்களோட ஷேர் ப்ரைஸும் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக வந்து டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட் வந்து இந்த Thursday, அதாவது January 28 வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ரிசல்ட்டோட இன்டரிம் டிவிடெண்ட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து இன்னைக்கு ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் ஐபிஓட கடைசி நாள் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஃபைனல் டே ஆன இன்னைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26.66 டைம்ஸ் வந்து ஓவராக சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ட் இதில் QIBs வந்து 52.53 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் NIs வந்து 39 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே ரீட்டைலர்ஸ் வந்து 6.59 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரே மார்க்கெட்டில் இவங்களோட டிமாண்ட் வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. அதாவது நேற்று வரைக்கும் 25 to 30% லிஸ்டிங் எண் கொடுக்குன்னு எதிர்பார்ப்பில் இருந்தது. இன்னைக்கு வந்து 20 to 25% லிஸ்டிங் எண் கொடுக்குன்ற டிமாண்டில் இருக்குது. ஓகே, அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இன்னொரு ஐபிஓவும் வந்து ஓப்பனாக இருந்தது. அண்ட் அந்த ஐபிஓ பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்கிராஃப்ட். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டே ஆன இன்னைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அதாவது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அதோட ஃபுல் இஷ்யூ சைஸ்க்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அதில் முக்கியமாக இன்னைக்கு ரீட்டைலர்ஸ் மட்டும்தான் 5.37 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டவ்கிராஃப்ட் ஐபிஓட கிரே மார்க்கெட் டிமாண்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 to 25% இருக்கு. ஓகே, அடுத்து எஸ் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக எஸ் பேங்கை வந்து லாஸ்ட் மார்ச்சில், அதாவது 2020 மார்ச்சில் தான் வந்து RBI வந்து ரெஸ்கியூ பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 16.8% இருந்தது. அண்ட் அதுவே ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 33% இருந்தது. அண்ட் இங்கே ஆக்சுவலாக வந்து கிராஸ் என்பிஏக்கும் ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு யோசிப்பீங்க. ஸோ பொதுவாக நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்னா கொடுத்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை பிரின்சிபலோ வந்து 90 டேஸ்க்கு பே பண்ணலனா அந்த லோன் அமௌண்ட் ஃபுல்லாகவே நான் பர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ்லேயே வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ், இன்னொன்று நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட். ஸோ இதில் கிராஸ் என்பிஏ என்னதுன்னா எந்த ஒரு லோன் அமௌண்ட் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் ஆகுதோ, அதாவது வாராக்கடன் ஆகுதோ, அந்த என்டையர் லோன் அமௌண்ட்டை வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுவே நெட் என்பிஏனா ஒரு லோன் அமௌண்ட்டில் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ரெகுலராக பேமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படியே அந்த லோன் அமௌண்ட்ல இருந்து எவ்வளோ மணி பேக் வந்துருச்சோ அண்ட் மிச்சம் எவ்வளோ வாராக்கடன் இருக்கோ அந்த வாராக்கடனை மட்டும்தான் நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 crore லோன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 100 crore லோனில் 10 crores வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ மிச்சம் 90 crores இருக்கு. ஆனால் இந்த மிச்சம் 90 crores தொடர்ந்து அவங்களால இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை பிரின்சிபலோ பேமெண்ட் பண்ண முடியலனா, அதாவது 90 டேஸ்க்கு பண்ண முடியலனா அந்த லோன் அமௌண்ட், அதாவது 100 crore லோன் அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து கிராஸ் என்பிஏன்னு சொல்லுவாங்க. அதுவே எவ்வளோ வரலையோ, அதாவது 90 crores மட்டும்தான் வரல, ஸோ அந்த 90 crores நெட் என்பிஏன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் கொஸ்டினுக்கு வரலாம். அதாவது கிராஸ் என்பிஏனா என்னது, ஸ்ட்ரெஸ்ட் அசெட்னா என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ கிராஸ் என்பிஏன்றது எந்த லோன் அமௌண்ட் 90 டேஸ்க்கு பே பண்ணலையோ அது கிராஸ் என்பிஏன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ன்றது கிராஸ் என்பிஏ இல்லை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரீஸ்ட்ரக்சரிங்னா ஒருத்தரால் வந்து லோன் கட்ட முடியலனா அந்த லோனோட டைம்லைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லை அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ இப்படி அவங்களோட மணியை வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கறது தான் வந்து ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி கிராஸ் என்பிஏ இல்லை ரீஸ்ட்ரக்சர்டு லோன்ஸ் இல்லை ரைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சிம்பிளாக பார்க்குறப்போ ஸ்ட்ரெஸ்ட் அசெட்ன்றது ஒரு அசெட், அதாவது லோன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அதோட ஈல்டை வந்து அதை ஜென்ரேட் பண்ண முடியலனா அதை வந்து ஸ்ட்ரெஸ்ட் அசெட்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுவே கிராஸ் என்பின்றது ஸ்ட்ரெஸ்ட் அசெட்டோட ஒரு டைப். ஸோ இப்படி எஸ் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் மார்ச்சில் வந்து கிட்டத்தட்ட 33% வந்து ஸ்ட்ரெஸ்ட் அசெட் இருந்தது. அதுவே கிராஸ் என்பிஏ வந்து கிட்டத்தட்ட 16.8% இருந்தது. ஆனால் மறுபடியும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோவிட் சுச்சுவேஷன் காரணமாக ஸ்டில் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ட் அசெட் வந்து கிட்டத்தட்ட 28% இருக்கு. அண்ட் இந்த 28%ன்றது அரௌண்ட் 48,000 crores சொல்லலாம். அண்ட் அதுவே கிராஸ் என்பிஏ என்னவோ அவங்க வந்து 15.36% ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட ப்ரோஃபார்மா கிராஸ் என்பிஏ, அதாவது மோரிட்டோரியம் பீரியடுக்கு அப்புறமா வந்த பேட் லோன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி பார்க்குறப்போ அவங்களோட கிராஸ் என்பிஏ வந்து கிட்டத்தட்ட 19.5 or 20% இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு எஸ் பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரான பிரசாந்த் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆப்வியஸாக ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி வந்து கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா அந்த கண்ட்ரியோட பேங்க்ஸும் வந்து இம்பாக்ட் ஆகுன்றது தெரிஞ்சது தான்.
ஆனால் அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்குன்றதை நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த வாட்டி வந்த என்பிஎஸ் எல்லாமே வந்து முன்னாடி இருந்தது போல ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு போகாது. மோஸ்ட் ஆஃப் த அசட்ஸோட ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் அண்ட் தேவைப்பட்ட ப்ரொவிஷன்ஸும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே போல் எஸ் பேங்கோட போர்டு வந்து 10,000 crores ஃபண்ட் ரைசிங்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் தான் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15,000 crores வந்து இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது வந்து எஃபிஓ அதாவது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரில் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 rupeesல கொடுத்துருந்தாங்க. அப்படி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்ததுனால தான் எஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ராப் ஆயிருந்தது. ஸோ அப்படி பார்க்குறப்போ மறுபடியும் வந்து எஸ் பேங்கோட போர்டு 10,000 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்ததுன்றது மறுபடியும் வந்து எஃபிஓ அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களோன்ற ஃபியர் வந்து எஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸில் இருக்குது. ஆனால் பிரசாந்த் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு இமீடியட் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் அந்தளவுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் தான் இருக்கும். அண்ட் ஈவன் சுச்சுவேஷன் எல்லாமே நல்லாவே டர்ன் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் பார்க்குறப்போ எங்களோட பீக் ஸ்ட்ரெஸ்ட் அசெட்டை வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே மோஸ்ட்லி எந்த அசெட்டும் வந்து ஸ்ட்ரெஸ்ட் அசெட்டாக மாறாதுன்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதே போல் கலெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து அரௌண்ட் 96% இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ப்ரீ கோவிட் லெவல்ஸில் அரௌண்ட் 97% இருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட லோன் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10% இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த லோன் க்ரோத் வந்து மெஜாரிட்டியாக ரீட்டைலர்ஸ் அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓவராலாக இவரோட அப்டேட் பார்க்குறப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஷார்ட் டேர்மில் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் Q4ல் ஒரு வேளை இவங்களோட அசெட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அது வந்து இவங்களுக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட டேட்டா பார்க்குறப்போ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 765 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஐஎஸ் வந்து அரௌண்ட் 387 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் சைடில் இருக்காங்க. ஸோ இன்னும் அட்லீஸ்ட் 1 வீக்குக்கு வந்து இவங்க எந்த சைடில் இருக்காங்கன்றது நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் எல்லாமே நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு இல்லை. ஸோ நாளைக்கு வீடியோவில் இதோட அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.